மகத்துவமுள்ள தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேர சகோதரிகள் தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக தெய்வத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நாம் அதிகமாக மனப்பாடம் செய்து வாசிக்கக்கூடிய ஒரு வசனம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். எத்தனை காரியங்களை அங்கே கர்த்தர் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். அங்கே தாவீது ராஜா குறிப்பிட்டிருக்கிறார். மோசேயின் நாட்களிலே அங்கே இஸ்ரவேலிலே ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்திற்கு 3 முறை எருசலேமிலே தெய்வ சமூகத்திலே பலி செலுத்தும்படியாக அங்கே கடந்து போக வேண்டும். அது நியாய பிரமாணத்தின்படி அது அவசியமா இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது இப்படியாக இவ்விதமாக பல இடங்களிலிருந்து பிரயாணிப்பவர்கள் எல்லாம் அந்த பிரயாணிப்பவர்கள் மோசே அவர்களை பயணித்துக் கொண்டு வரும்போது பயமின்றி வழியில பயணித்துக் கொண்டு வருவதற்கு ஏதுவாகத்தான் இந்த இஸ்ரவேலுக்கு கற்பித்ததான சங்கீதம் தான் இந்த 91ஆவது சங்கீதம் என்று நாம் பார்க்க முடியும். எனவே பிரயாணிக்கிற எல்லாரும், தேவ சமூகத்தை தேடி வருகிற எல்லாரும் இவ்விதமாக இந்த பாடல்களை பாடிக்கொண்டே அவர்கள் எருசலேமுக்கு கடந்து வருவார்கள். கடந்து வர நேராக பிரயாணித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் பிரயாணிக்க வேண்டியதுக்கு மிக அவசியமான ஆதாரமான இந்த வசனத்தை, இந்த 14ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய், ஒரு விசுவாச வார்த்தையாய் கூட ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார் என்று சொல்லி கூட நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு முகாந்திரமாய், அது நமக்கு ஒரு ஏதுவாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டு இந்த நாளிலே நிச்சயமாய் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மையும் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் உங்களையும் என்னை விசாரிக்கிற, உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இங்க பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய ஜனத்தை அங்கே விடுவித்த சம்பவத்தை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே திரளா எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அங்கே அந்த இருப்பு காலவாளிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாக கர்த்தர் பாதுகாத்து அங்கே மீட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையிலே தானியேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை எவ்விதமாய் விடுவித்தார். சிங்கங்களின் கவியிலிருந்து அவரை அங்கே விடுவித்ததை பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை தீச்சூளையிலிருந்து, அக்கினி ஜுவாலையிலிருந்து கர்த்தர் விடுவித்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி தேவனால் விடுவிக்கப்பட்ட பல மனிதர்களை குறித்து நம்ம வேதத்தில் எழுதப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மாத்திரமல்ல, காவலில் வைக்கப்பட்ட பேதுருவை குறித்து பார்க்கும்பொழுது குறிக்கப்பட்ட நாளுக்கு முந்தைய நாளே அவர் விடுவிக்கப்பட்டதாக குறித்து நம்ம சரித்திரத்திலே நம்ம பிரகடனம் செய்யப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்போ பலரையும் தேவன் எவ்விதமாக விடுவித்திருக்கிற காரியங்களை குறித்து நம்ம இந்த காலவெளியிலே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த காலவெளியிலே நம்ம தேவனால் விடுதலை செய்யப்பட்ட, விடுவிக்கப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம இந்த காலைவெளியில தியானிக்கும்படியாக தேவன் நம்மளோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் குறித்து தேவனுடைய வார்த்தையை அறிவித்தபடியினாலே சிறுமையின் பாதைக்கும், நெருக்கத்தின் பாதைக்கும், அவமானத்தின் பாதைக்கும் நடத்தப்பட்டு அதிநிமித்தமாய் உபத்திரவங்களை சகித்த ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எப்படி விடுவித்தார் என்று சொல்லிதான் ஒரு 3 குறிப்புகளோடு அந்த தீர்க்கதரிசியை குறித்து நாம் இந்த காலைவெளியில தியானிக்கலாம். அந்த தீர்க்கதரிசி எரேமியா என்று நாம் பார்க்க முடியும். எரேமியாவுடைய வாழ்க்கையை குறித்து முதலாவது நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை திடமாய், தீர்க்கமாய் அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் அறியக்கூடியவராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலருக்கு பல நிலைமைகளிலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பல நிலைமைகளிலே சாதகமாய் அவர்கள் உரைத்தார்கள். ஆனால் இஸ்ரவேலின் சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லா தீர்க்க தரிசிகளுமே சாதகமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்றுதான் நாம் பார்க்க முடியும். ஆனால் எரேமியா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதகமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். என்றால் கர்த்தர் அப்படித்தான் அவரை வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அங்கு அனுப்பி இருக்கிறார். எனவே தைரியமாய் இந்த எரேமியா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற எரேமியா தைரியமாய் பேச ஆரம்பித்தார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் அலங்கமாக்கினேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத. எனவே ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை உண்மையாய் உறுதிப்படுத்தும்படியாக அங்கே வார்த்தைகளை புறப்பட்டு வரும்படியாக எரேமியா செய்ததை நம்ம பார்க்கிறோம். கோதுமைக்கு முன் பதறி மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அங்கே கோதுமையாய் நிறுத்தி அங்கே அறிவிக்கை செய்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். அதனால எரேமியா அங்க என்ன செய்தான்னு பார்த்தார், அந்த உலகிலே அமிழ்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு அங்கே வந்தது. அந்த இறுக்கத்தின் பாதைகளிலே இறுக்கத்தின் அப்பத்தை அங்க புசிக்க இருந்தது. ஆனாலும் தேவன் ஒரு நாளை அங்கே முன்குறித்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நாளை அங்கே முன்குறித்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாமும் கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன வார்த்தையை சரியாக நம்ம
பிரயோகிப்போமானால், பயன்படுத்துவோமானால், சத்தியத்தின்படி நடப்போமானால், கர்த்தர் நமக்கு முன்குறித்ததை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய், ஒரு நன்மையின் நாளாய், ஒரு மேன்மையின் நாளாய், ஒரு விடுதலையின் நாளாய் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதை பயன்படுத்தக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். 3 காரியங்களை நம்ம பார்ப்போம்னு சொன்னோம். எரேமியா புத்தகத்துல 40 அதனுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, உன் கைகளில் விடப்பட்ட விலங்குகளை நீக்கி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ உன் கைகளில் நீக்கப்பட்ட விலங்குகள், இங்க ஒரு பெரிய ராஜா, நேபுகாத்நேச்சார் என்று அறியப்படுகிற ஒரு பாபிலோன் ராஜா, பெரிய ராஜா, அவர் அவருடைய கையில அங்க ஒரு பிரதானியை அனுப்பி அங்க உள்ள காரியங்களிலே ஒரு பிரதான மகிமையான காரியம் எரேமியாவின் வாழ்க்கையிலே ஒரு விடுதலைக்கு காணப்பட்டதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த விலங்கை அங்கே நீக்கி போட்டாருங்கிற வசனத்துக்கு ஒப்புமையாக ஆண்டவர் அந்த எரேமியாவுடைய கையில இருக்கப்பட்டதான விலங்கை அங்கே நீக்கி போட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களிலே இந்த உலக பிரகாரமான பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு விலங்கிடப்பட்ட நிலைமையில நீங்களும் நான் இருப்போமானால் கர்த்தர் இந்த காரியங்களிலே விலங்கை நீக்கி போடுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். 2வது நம்ம 40:5 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தால், அவன் எவ்விடத்திற்கு போக மனதா இருந்தாரோ அவ்விடத்திற்கு வழிச்செலவையும் ஆண்டவர் அனுப்பக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது காரியமாக பாருங்க, 1வது விலங்கை நீக்கி போடுகிறவர், 2வது வழிச்செலவுக்கு பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறவர், 3வது வெகுமானங்களை கொடுத்து அனுப்புகிற ஒரு தேவனாய். 5வது வசனத்தை பார்க்கும்போது எரேமியா 40:4-5 4-5 வசனங்கள்ல 5வது வசனத்தின் பின்பகுதியில நம்ம பார்க்கிறோம், அவர் வெகுமானங்களை கொடுத்து அனுப்பக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில விலங்கிடப்பட்ட நிலைமையில இருந்தால் அந்த விலங்கை கர்த்தர் அறுத்து போடக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுக்கு வழிகளை காட்டி நமக்கு செலவுகளுக்கு தெய்வம் காரியங்களை வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். வெகுமானங்களை நமக்கு தந்திரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலையில் நாம் சிந்தித்த இந்த சிறிய தியானம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன்.